ராயபுரம் வேட்பாளராக எங்கள் அண்ணன் அறிவித்தார். அறிவித்தோடனே நிறைய பேர் நிறைய கமாண்டு, என்ன அங்கே போயிட்டு என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், முடியுமா முடியாது அப்படி இப்படின்னு ஒரே கமாண்டு. ராயபுரம் இல்லை, எங்கள் அண்ணன் கன்னியாகுமரிக்கு அமிச்சாலும் எங்கள் அண்ணன் முகம் தானே பிராண்டு. அப்புறம் எதை பற்றி நான் யோசிக்கிறோம்? ரிசல்ட் அன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரியும் எப்படின்னு. நான் எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் அவரை போய் பார்த்து ரிசல்ட்டு தேர்தல் முடிஞ்ச 2 நாள் கழிச்சு போய் பார்த்தேன். போயிட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். என்னடா அப்படின்னாரு, கட்டி பிடிச்சி நான் வின் பண்ணிட்டேனா, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா உண்மையாக சொல்கிறேன்னா 10 to 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறேன்னு சொன்னேன்னா இல்லைன்னு கேளுங்க. ஏன்னா நான் போன தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் எங்க அண்ணனை பார்த்து எவ்வளவு வரவேற்பு அன்போடு கொடுப்பாங்க, அதே வரவேற்பு தான் எனக்கு கொடுத்தாங்க. என்ன ஒரு தளபதியா பார்த்தாங்க. அதோட வேற என்ன வேணும் எனக்கு? நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசலாம் கொள்ளலாம். ஆனா எங்க அண்ணன் ஒரே முகம் மட்டும்தான். இங்க 107 சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் நம்ம ராயபுரம் தொகுதி மக்களை வேட்பாளராக தேர்வு செஞ்சவொடனே அந்த வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. நான் எங்கள் அண்ணா அறிவிச்சு நான் உள்ளே போகிறதுக்கு. அப்போ நான் உள்ளே போகும்போது அந்த மக்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நம்ம அண்ணன் வேட்பாளர் தேர்வு பண்ணிட்டாரு, ஏன் அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். எல்லாம் பகுதி வட்டம் மாவட்டம்லாம் சொன்னாங்க. ஏங்க எல்லாரும் கேட்டுனுக்குறாங்க, நீ எப்போ வருவீங்க, வரேன்னு. ஏன்னா எங்கள் அண்ணங்களை ஆசீர்வாதம் வாங்க பார்த்தீங்களா, இவன் தான் நம்ம வேட்பாளர் சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே என்ன கேட்டாங்க. நான் போகும்போது ஒரு தெருவுக்குள்ள எல்லாம் நம்ம கட்சிக்காரங்க பார்த்தோன்னா ஒரு 10 பேர் 10 குடும்பம் இருக்கலாம். நம்ம தெருவுக்குள்ள போகும்போது ஒரு 10 பேர் ஆரத்தி எடுப்பாங்க. அதெல்லாம் பல கட்சியில் எல்லாருமே பண்ற விஷயம் தான். ஆனால் எங்களுது அப்படி கூட கிடையாது. ஒரு தெருவுக்குள்ள போனால் ஒரு 100 வீடு இருக்குதுன்னா 150 வீடுனா 150 குடும்பமும் எங்கள் அண்ணனை நினச்சி ஆரத்தி எடுக்கிறாங்க. இப்படிலாம் யாருக்காச்சும் நடக்குமா? நாங்கள் தெருவுக்குள்ள போகும்போது ஒரு 60-70 பேரோட போவோம். ஆனால் தெருவை முடிச்சுட்டு வெளில வரும்போது குறைஞ்சபட்சம் 300 பேரோட வெளில வருவோம். ஏன்னா நம்ம மக்கள் எங்கள் கூட தேர்தல் பிரச்சாரம் பண்ணத்துக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுலாம் உண்மையாக நடந்தது. நான் ஒன்றும் சும்மா கான்ட்ரவர்சிக்கோசம் பேசுறதுலாம் கிடையாது. உண்மையிலே ராயபுரம் தொகுதி மக்கள் அப்படிதான் என்ன வர வைத்தாங்க. அதேமாரி ராயபுரம் தொகுதி மக்களை போய் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு 3 ஏரியாவை பற்றி சொல்லணும். அத்திப்பட்டு, அப்புறம் நம்ம பென்சில் ஃபேக்ட்ரி, ஒரு 3 ஏரியா. ரொம்ப அந்த ஏரியாக்குள்ளே நம்ம உள்ளே போனோமா ரொம்ப என்ன சொல்கிறது, இன்னும் நம்ம சென்னை மாநகருக்குள்ளே இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, உண்மையிலேயே அங்கே டாய்லெட் வசதி இல்லையா, இல்லை உண்மையிலேயே அந்த இடத்துல இப்படி தான் இருக்குதா, மேல்கூரை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் தரை இல்லை, ஓடு இல்லை. நிறைய பேர் அங்கே வீடு இல்லாமல் ரொம்ப மக்கள் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப மனசுக்கு கிட்டத்தட்ட 1977 முதல் அங்கே திராவிட இயக்கம் தான் வின் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா மாறி 2 பேரும் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் மக்களுக்கு அடிப்படை வசதியே இல்லாத ஒரு 16 தொகுதியில் ராயபுரம் தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி. ராயபுரம் மக்களின் குரலாக தான் ஒலிக்கிற. இல்லாதப்பட்டவனுக்கு தானே இல்லாதப்பட்ட மக்களை பற்றி பேச முடியும். நானும் சாதாரண குடும்பத்திலிருந்து போறதவன் தானே. இங்க எப்படி ரயில்வே ட்ராக் பக்கத்தில் காவா ஓடுதோ அதே மாதிரி தான் திருவான்மையூர்ல ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி என் வீடு காவா ஒட்டி தானே இருக்கு. நான் அந்த மக்களோட மக்களை தானே பேசுறேன். 2 திராவிட கட்சியும் அந்த ஆட்சியை செஞ்சோம், அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. ஆனா அந்த குரலா இன்னைக்கு பேசி எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அந்த விஷயத்தை கண்டிப்பா பண்ணி முடிக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராயபுரம் சென்னையில் மிக பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளாக ஒன்று. மீனவர்கள், தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள்,
ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் அதிகமாக வசிக்கும் தொகுதியாக உள்ளது. இந்த தொகுதியில் இரு திராவிட கழகங்களும் மாறி மாறி ஆட்சி செய்தன. 1977 முதல் 2026 ஏப்ரல் வரை ஆட்சி செய்த இரு ராயபுரம் தொகுதியின் முக்கியமான அடிப்படை தேவைகள் இன்னும் நிறைவேறவில்லை. எனவே ராயபுரம் மக்களின் சார்பாக பின்வரும் முக்கியமான கோரிக்கைகளை நமது அரசிடம் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் முதல் கோரிக்கை வீட்டு வசதி. ராயபுரம் தொகுதியில் சுமார் 5000 குடும்பங்கள் வரை நிரந்தர வீட்டு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இதுவரை 450 மனுக்கள் எனது அலுவலகத்தில் பெறப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக குறைந்தபட்சம் 2000 தகுதியான குடும்பங்களுக்கு என வீடுகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நம் ராயபுரத்தில் சிபி ரோடு பக்கிங் கால்வாய் அங்கு 200 முதல் 300 மீட்டர் வரை உள்ளது. கால்வாய் ஓரத்தில் மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அங்கு சுற்றி சுவர் ஒன்று கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நம் ராயபுரத்தில் இருக்கும் அத்திப்பட்டு என்ற பகுதியில் 130 குடிசை மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு போதிய அடிப்படை வசதி இல்லை, நிரந்தர வீடுகள் இல்லை. ஆகையால் அங்கு வசிக்கும் மக்களுக்கு வீடு வசதி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீட்டு வசதி மற்றும் அடிப்படை வசதிகள். பேரவைத் தலைவர் அவர்களே, ராயபுரம் தொகுதியில் குடிநீர், வீட்டு குடிநீர், கழிப்பறை, அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் தவிர்க்கும் நிலையில் ஆனால் அங்கு 1,13,00,000 குளிர்சாதன பேருந்து அவசியமா? இப்பகுதி மக்களுக்கு முதலில் தேவை ஆடம்பரம் பேருந்து நிலையமா அல்லது அடிப்படை வசதிகளுடன் கூடிய வீடுகளா என்பது அரசு கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதாம் தெரு 2003 ஆண்டு கட்டப்பட்ட ஆதாம் தெரு 2003 ஆண்டு கட்டப்பட்டது. சுமார் 37 வீடுகள், ஒவ்வொரு வீடும் 5க்கு 7 அடிப்படையில் மட்டுமே உள்ளது. இந்த சிறிய வீட்டில் 4 முதல் 5 பேர் வரை மிகவும் சிரமத்துடன் வாழ்கிறார்கள். உண்மையிலே பேரவை துணைத் தலைவரே, நான் போய் அந்த வீடை போய் பார்த்தேன். இந்த காலத்தில் உண்மையா சொல்ல போனா ஒரு 5க்கு 7 வீடு இருக்குமானா எங்க ராயபுரம் தொகுதியில் எங்க அண்ணன் ஜெயக்குமார் கட்டி கொடுத்திருக்காரு. அதுலயும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பவும் அந்த மக்களுக்கு, அந்த 37 குடும்பங்களுக்கும் ஒரே ஒரு கழிப்பறை வசதி மட்டும்தான். அதுவும் ராயபுரத்தில் மெயினான ஒரு சிக்னல்ல, ராயபுரம் என்ட்ரன்ஸ் சிக்னல்ல இருக்கு அந்த இடம் பேரு அத்திப்பட்டு. எனவே பழைய வீடுகளை அகற்றிவிட்டு புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் பென்சில் தொழிற்சாலை பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளம் சுமார் 40 ஆண்டுகளாக இங்கு வசித்து வருகிறார்கள் மக்கள், அடிப்படை வசதியின்றி. குறிப்பாக பெண்கள் கழிப்பறை செல்ல கஷ்டப்படுகிறார்கள். எனவே மக்களுக்கு தேவையான 850 வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாலேயே சொல்றேன், அது பென்சில் ஃபேக்டரின்றது அந்த ஏரியா பேரு. ரயில் ட்ராக் ஓரமாக இருக்கும் அந்த வீடு. அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் உண்மையா கூரைகரெல்லாம் இல்லை. அந்த என்ன சொல்றது, அந்த பேனர் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம எப்பவுமே பேனர், அந்த பேனர்ல போட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஒன்னா வீடு கட்டி வச்சிருப்பாங்க. அங்க பெண்களுக்கு, உண்மையா சொல்றேன், அங்க இருக்கிற பெண்களுக்கு போதிய கழிப்பறை வசதி இல்லை. உண்மையிலே சொல்றேன், கழிப்பறை வசதி இல்லை. அவங்க ரயில்வே ட்ராக் ஓரமா போறாங்க. எப்படி? ராயபுரம் சென்னையில பழமையான தொகுதி, 16 தொகுதியில அது ஒரு தொகுதி, முக்கியமான தொகுதி. இதுல வேற சொல்லிப்பாங்க, என்ன சொல்லிப்பாங்கன்னா ஸ்டார் தொகுதின்னு சொல்லிப்பாங்க. ஸ்டார் தொகுதி. அந்த ஸ்டார் தொகுதி எப்படி இருக்குது பாருங்க, பார்த்தாதான் தெரியும். இல்லாதப்பட்ட மக்கள் அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால அந்த 850 குடும்பங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.